என்னை தாங்கள் அழைத்தீர்களாமே என்று முதல் முறையாக என்னை சிலர் தடுக்க முயன்றார்கள். அவர்கள் மத தலைவர்களாக இல்லாவிட்டால் அவர்களது தலை தரையில் உருண்டிருக்கும். ஆனால் நான் என்னை தடுத்துக் கொண்டேன். ஏனென்றால் அவர்கள் காசிகள், மூல்விகள் நமக்கு உதவவே வந்துள்ளார்கள். நான் கொண்ட மத நம்பிக்கையை பற்றி பேச யாருக்கும் அதிகாரம் இல்லை. இது எனக்கு மட்டுமல்ல, எனது பரம்பரைக்கு ஏற்பட்ட அவமானம். அதனால் இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த செய்தி எப்படி அவர்களுக்கு தெரிந்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். அந்த விஷயம் எங்களுக்கும் தெரியாது ஓசு. ஆனால் இந்த விவகாரத்தில் யுமாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஜோதா பேகம் இஸ்லாம் மதத்தை ஏற்க வேண்டும் அல்லது அவர் இங்கிருந்து வெளியேற வேண்டும். என்ன கூறினீர்கள்? நான் இதில் என்ன செய்ய முடியும் ஷகன்ஷா? இமாம் அவர்கள் கூறியதைத்தான் கூறினேன். இது மத சம்பந்தப்பட்ட விவகாரம். உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் இந்த ராஜ்யத்தையும் நம் மதத்தையும் கருத்தில் கொண்டுதான் செய்வீர்கள். ஒருவேளை இந்த சேவகன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்காக மன்னிக்க வேண்டும். ஆனால் தங்களுக்கு ஒன்றை நினைவூட்டுகிறேன். இதுவரை நான் தங்களுக்கு கீழ்ப்படிந்தவாறே இனியும் நடந்து கொள்வேன். அட்கா அவர்களே, இந்த இரு விஷயங்களும் வெவ்வேறு, ஆனால் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளது. ஒன்று, மோல்வி அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். மற்றொன்று, ஆமீரிலிருந்து அந்த செய்தி இங்கு எப்படி வந்தது என்பது. அது யார் என்பதை முதலில் கண்டுபிடியுங்கள். கண்டிப்பாக இது ஒரு விஷமத்தனம் நிறைந்த செயல்தான். இதை யார் செய்திருந்தாலும் நிச்சயம் அவனை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த முறை நான் இதை செய்யவில்லை. எனது தாய்க்கும் இந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்க ஜலாலின் புது எதிரியா? ஆமீர் வரை அனைத்தும் சரியாக நடந்தது. ஆனால் இங்கு வந்ததும் புது புது பிரச்சனைகள் வருகிறது. நான் ஷெஹன்ஷாவோடு சேர்ந்து ஒரு இரவை கழிக்க வேண்டி இருந்தது. எப்பொழுது மதம் மாற வேண்டும் என்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. மகாமங்கா அவர்களே, ருக்கையா அவர்களே, இருவரும் ஒன்றாக வந்துள்ளீர்கள். ஆமீரில் எங்களை பற்றி சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இன்று எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று தங்களிடம் கூற வந்திருக்கிறோம் ஜோதா பேகம். அப்பொழுதே நான் புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஜலால் ஆலயத்திற்கு வந்தால் இங்கு ஆக்ராவில் பூகம்பமே வெடிக்கும் என்று தங்களிடம் கூறினேன். நான் கூறியதை தாங்கள் பொருட்படுத்தவில்லை. நீங்கள் நினைத்தால் ஜலாலை தடுத்திருக்கலாம். ஜலாலை எதிர்த்து எவ்வளவு கேள்வி கேட்டார்கள் என்று தாங்களே பார்த்தீர்கள் அல்லவா? நான் தங்களிடம் முன்பே கூறிவிட்டேன். ஷெஹன்ஷா தன் சொந்த விருப்பத்தில்தான் என்னுடன் கோவிலுக்கு வந்தார். இருப்பினும் நீங்கள் செய்தது தவறுதான். ஏனென்றால் அங்கு அவருடன் இருந்தது தாங்கள்தான், கோவிலுக்கு அவருடன் சென்றது நீங்கள்தான். ஆகையால் ஷெஹன்ஷாவின் மீது தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளை ஒடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். நீங்கள் விரும்பினால் அனைத்தும் சரியாகிவிடும். நீங்கள் எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? நான் தங்கள் மத தர்மத்தை மதிக்கின்றேன். அதேபோல் என்னுடைய மதத்தையும் மதிக்கின்றேன். ஓ, அப்படியா ஜோதா பேகம்? நீங்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. நிக்காவில் என்ன சத்தியம் செய்து கொடுத்தீர்கள்? எவ்வளவு இடர் வந்தாலும் உடன் இருப்பேன் என்றுதானே? கணவரின் விருப்பப்படி நடப்பேன் என்றுதானே? அவ்வாறென்றால் அவரதின் துன்பம் உங்களை வாட்டவில்லையா? அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதோடு இப்பொழுது அது உன் கடமையும் கூட. நீ உனது மதத்தை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் எல்லா குழப்பத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அவரை கை நீட்டியவர்கள் வாயடைத்து போவார்கள். ஆதலால் நீ மதம் மாறுவதுதான் சிறந்தது. உனக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் ஷெஹன்ஷா எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உதவியை நீ அவருக்கு செய்ய வேண்டாமா? எச்சரிக்கை! அனைவரும் கேளுங்கள். உங்களுடைய கவனத்திற்கு நமது முடிசூடா மன்னர் பாட்ஷா ஜலாலுதீன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள். பிரச்சனையை வளர்க்க கூடாது, அதை முடித்து வைக்க வேண்டும் என்று ஜோதாவிற்கு புரிய வைக்க வந்தோம். மோல்வி அவர்கள் இங்கு வருவதற்குள்ளாக தனது மனதை மாற்றிக்கொண்டு இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜோதாவிடம் கூறிக்கொண்டிருக்கிறோம்.
அப்படி எதுவும் நடக்காது ருக்கையா பேகம். அவர்கள் மதம் மாறினால் அவர்களுக்கு நான் அளித்த வாக்கு பொய்யாகிவிடும். அவர்களது மதத்தை அவர்கள் பின்பற்றலாம் என்று நான் அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பே வாக்களித்திருந்தேன். தவறாக இருந்தால் என்னை மன்னியுங்கள். தற்சமயம் கேள்வி முகலாயர்களை பற்றியதாகும். நான் அளித்த வாக்கு முகலாயர்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான் பெரியம்மா. ஷெஹன்ஷா அளித்த தீர்ப்பை மாற்றலாமே தவிர கொடுத்த வாக்கை மாற்ற முடியாது பெரியம்மா. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நான் அவர்களது விருப்பத்துக்காக கோவிலுக்கு செல்லவில்லை, என் விருப்பத்திற்காக தான் சென்றேன். என்னுடைய விருப்பத்திற்காக செய்ததை மற்றவர்களுக்காக செய்தேன் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் ஷெஹன்ஷா, தாங்கள் ருக்கையா பேகம், எனக்கு எதிராக உயர்த்தப்பட்ட குரல் நான் அளித்த வாக்கை விட பெரியதாகிவிடுமா? எந்த ஒரு தடையும் இல்லாமல் தங்களது மதத்தை பின்பற்றலாம் என்று நான் தான் அவர்களிடம் கூறினேன். இனி என்ன செய்ய வேண்டுமோ அது அவர்களது விருப்பம். ஆனால் இனி இந்த விஷயத்தில் யாரும் இவர்களை வற்புறுத்தக்கூடாது. நான் அத்தை அவர்களோடு பேச வேண்டும். அவர் என்ன கோருகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். நீங்கள் என்ன கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று ஜோதா கூறிவிட்டார். நமது மதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்கள் அத்தையாரே, கூறுங்கள். தங்களது ஒரு வார்த்தை ஷெஹன்ஷாவை சங்கடத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும். அதோடு அது என்ன பெரிய விஷயமா? கல்மாவை படித்து இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? அதனால் இவரது வாழ்க்கை எதுவும் மாறப்போவதில்லை. ஆனால் ஷெஹன்ஷா, அவரை எதிர்த்தவர்கள் வாயடைத்து போவார்கள். இனி எந்த வாதமும் தேவையில்லை ருக்கையா. ஜோதா என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து பெருமைப்படுகிறேன். இவ்வளவு பெரிய முடிவை எடுக்குமாறு என்னிடம் விட்டுவிட்டார். எனது கருத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார். அந்த உரிமையை கொடுத்ததற்காக நான் அதை தவறாக பயன்படுத்த மாட்டேன். நான் ஜோதாவை மதம் மாறுமாறு எந்த சூழ்நிலையிலும் அவரை வற்புறுத்த மாட்டேன். அரசியல் விவகாரங்களை ஷெஹன்ஷா பார்த்துக் கொள்வார். இக்குடும்பத்தின் தலைவியாக இருப்பதால் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். ஜோதா பேகம் அவரது மதத்தை பின்பற்றுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. முகலாய சாம்ராஜ்யம் ஜோதாவிற்கு வாக்களித்திருக்கிறது. மதம் மாற நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் என்று வாக்களித்திருக்கிறோம். ஆகையால் பின்வாங்கும் பேச்சிற்கே இடமில்லை. எந்த சூழ்நிலையிலும் ஜோதாவை மதம் மாற வற்புறுத்தக் கூடாது என்று நான் கூறுகிறேன். இதுவே எனது இறுதி முடிவாகும். உங்களுக்கு என் சூழ்நிலையை நான் விவரித்து விட்டேன். பாஷாவாக இருப்பதனால் அளித்த வாக்கில் இருந்து பின்வாங்குவதற்கு இடமே இல்லை. ஜோதா பேகத்திற்கு நான் அளித்த வாக்கு, அவர்கள் தன் மதத்தை பின்பற்றலாம். அதனால் நாம் அவர்களை நம் மதத்திற்கு மாறுமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி நடக்க வேண்டும் என்றால் அவரே விருப்பப்பட்டுதான் அதை ஏற்க வேண்டும். நான் சத்தியத்தை மீற முடியாது. அது என் பரம்பரைக்கே அவமானம். இத்தனை கூறிய பிறகும் நான் இந்த அரியணைக்கு தகுந்தவன் அல்ல என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு பதிலாக ரஹீமை நான் இதில் அமரச் செய்வேன். இந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் உரிமையை நான் என் அத்தை அவர்களிடம் கொடுத்து விட்டேன். அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் சம்மதிக்கின்றேன். ஜோதா பேகம் விஷயத்தில் ஹமிதா பானு நேற்றே தனது முடிவை கூறிவிட்டார். மதம் மாற வற்புறுத்தக் கூடாது என்று தெளிவாக கூறிவிட்டார்.
மதம் மாறும் விஷயத்தில் முடிவெடுப்பதை ஜோதா என்னிடம் விட்டுவிட்டார். நான் எடுத்திருக்கும் முடிவு என்னவென்றால், என்னுடைய மருமகள் ஜோதா பேகம் மதம் மாறியாக வேண்டும். ஆஹா, என்ன ஒரு விளையாட்டு! அற்புதம்! அங்கு ஜோதா பேகத்திற்கு நம்பிக்கையை வரவைத்து விட்டு இங்கு ஜலாலின் அரியணையையும் காப்பாற்றி விட்டீர்கள். இனி தாங்கள் இந்த புனித காரியத்தை ஆரம்பிக்க அனுமதி தாருங்கள். எச்சரிக்கை! புனித அஜ்மீர் ஷெரீஃபிலிருந்து முபாரக் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வாருங்கள் ஷேக் முபாரக் அவர்களே, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். வாருங்கள், தங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த சடங்கை இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன் நிறுத்த வேண்டும்? இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்வது கூட ஒரு புனித சடங்கு அல்லவா? நிச்சயமாக. ஆனால் அதே நேரம் சம்பந்தப்பட்டவருக்கு மன விருப்பம் இல்லாமல் அவரை வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ மதத்தில் சேர்ப்பது குதாவை அவமதிக்கும் செயல். ஷேக் ஷா ஓலியா அவர்கள் சலீம் சிஸ்டி அவர்கள் ஷேன்ஷா அவர்களுக்கு ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஜலால், இன்று காலை எழுந்தபோது எனக்கு ஒரு சப்தம் கேட்டது. அப்போது எனது கண்கள் வானத்தை நோக்கி பறந்து சென்றது. அந்த நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் கிளிகளை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றியது என்றால், அவைகள் மிக அதிர்ஷ்டம் செய்தவை என்று தோன்றியது. அவைகளுக்கு மதங்களிலிருந்தும் கோட்பாடுகளிலிருந்தும் முழு சுதந்திரம் உள்ளது. இந்த தன்மையே நம்மை குதாவிடம் அழைத்துச் செல்லும். எல்லாம் வல்ல குதாவே அவைகளை ஸ்வீகரித்துக் கொள்ளும் பொழுது கல்வாக்களுக்கும் மந்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? ஜலா, என்னுடைய விருப்பம் என்னவென்றால், அஜ்மீரை போன்ற ஒரு புனித தலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த புனித இடத்தில் மதங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் இடமே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அன்பிற்குரிய தலமாக இருக்க வேண்டும். என்று அன்பை உணர முடிகிறதோ அன்றுதான் நீ குதா அளிக்கும் பரிசை பெற முடியும். அப்போதுதான் உனது நிலைக்கும் நீ பிறந்ததற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த தகவல் நானாக அனுப்பியது அல்ல. இது அந்த குதாவே தாமாக அளிக்கும் செய்தி. நான் ஒரு சிறு தூதுவன், இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லவனுக்கு அனுப்பிய செய்தி. ஏனென்றால் தங்களால் தான் மற்றவர்களுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அளிக்க முடியும். எல்லா உயிரினங்களையும் அன்பால் ஈர்க்கும் குதாவை போல குதா நேசிக்கப்பட வேண்டியவர். ஆகவே பயப்பட தேவையில்லை. என்னை பொறுத்தவரை இந்த செய்தியை கேட்ட பிறகு ஷேன்ஷா அரியணை ஏறுவதில் ஆட்சேபனை இருக்காது என்று நம்புகிறேன். இந்த காலகட்டத்தில் இந்துஸ்தானியின் ஒப்பற்ற ஞானி இவரே ஆவார். மதத்தையும் அதன் ஆழத்தையும் இவரை விட நன்கு அறிந்தவர் வேறு யாரும் இல்லை. அவருக்கே ஷேன்ஷா மீதும் அவர் ஆட்சி மீதும் முழு நம்பிக்கை இருக்கும் போது ஷேன்ஷாவை பார்த்து கேள்வி கேட்கும் தகுதி எனக்கோ உங்களுக்கோ எப்படி இருக்கும்? எங்களுக்கு தெரியாது. தங்களுடைய நீதியோ அல்லது அந்த குதாவோ எங்களால் குதாவிற்கு அவமானம் நடக்காமல் பார்த்துக் கொண்டார். உண்மையாக மதத்தை மனதார ஏற்காமல் அதை சுவீகரிப்பது குற்றம்தான். சலீம் கிறிஸ்டி அவர்களின் கருத்தை நாங்கள் மறுக்க மாட்டோம்.
சிஸ்டி அவர்களிடமிருந்து இந்த தகவல் வரும் என்பது எனக்கு முன்பே தெரியும். ஆகையால் தான் உனது விருப்பத்திற்கு மாறாக இவ்வாறு கூறினேன். சடங்குகள் ஆரம்பிக்க சில நேரம் பிடிக்கும் என்பதால் தான் காலத்தை கடத்த வேண்டும் என்பதற்காக செய்தேன். மிக அற்புதம் மகாராணி. நான் நினைத்ததை விட உங்கள் அறிவு கூர்மையாக இருக்கிறது. உங்களின் உண்மையான முகத்தை முன்பே அறியாமல் விட்டுவிட்டேன். கிருஷ்ணா, ஒரு கணம் என் உயிரே போய்விட்டது. அத்தை அவர்கள் என் மதத்தை மாற்ற வேண்டும் என்று கூறிய போது உங்கள் மீதுதான் கோபம் வந்தது. ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கோபம் வந்தது. ஆனால் ஷேக் சிஷ்டியிடமிருந்து மடல் வந்த பிறகு அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் தாங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. மிக்க நன்றி கிருஷ்ணா. தாங்கள் இங்கா? ஒரு முக்கியமான விஷயம். எதுவும் பேசாதீர்கள். என் மத விஷயத்தில் நீங்கள் எனக்கு அளித்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள் என்று நான் தங்களுக்கு நன்றி கூறுவேன் என்று எதிர்பார்த்தால் அது அனைத்தும் தங்கள் பிரம்மையாகும். காரணம், நீங்கள் அளித்த வாக்கை காப்பாற்றவில்லை. அன்று இரவு தாங்கள் செய்த வேலை, நேற்று இரவு தாங்கள் என்னோடு. ஜோதா பேகம், அது தவிர்க்க முடியாமல் நடந்துவிட்டது. நீங்கள் என்னை தவறாக எண்ணாதீர்கள். அதை நான் மறக்கவில்லை. நானும் மறக்கவில்லை. அன்று அந்த கருப்பு வஸ்திரத்தை தேட மிகவும் கடினமாக இருந்தது. கருப்பு வஸ்திரமா? ஆம். தங்கள் உடல் வெப்பநிலை மிகவும் குறைந்து விட்டது. உங்கள் உடலில் மீண்டும் வெப்பம் வர வேண்டும் என்றால் அது என்னால் தான் முடியும் என்று வைத்தியர் அவர்கள் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டார். ஆனால் கணவனாக நான் வாக்களித்து விட்டேனே. அதனால் அவ்வாறு செய்யாமல் கருப்பு நிற வஸ்திரத்தை உடலில் போர்த்தினால் அது உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். தாங்களும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தீர்கள். அதனால் தான் நான் அந்த கருப்பு வஸ்திரத்தை போர்த்தினேன். அப்படி என்றால் அன்று இரவு நமக்குள் நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் எனக்கு பகலோ இரவோ எதுவும் தேவையில்லை. தங்களுக்கு நான் வாக்களித்துள்ளேன். அளித்த வாக்கிற்கு இரவும் பகலும் அவசியம். அதே போல் நான் அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இந்த விஷயத்தை ஏன் முதலில் கூறவில்லை? நான் கூறி முடிப்பதற்குள் தாங்கள் என்னென்னவோ கற்பனை செய்து கொண்டீர்கள் ஜோதா பேகம். உங்களை அங்கு அழைத்து வராமல் இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? எப்பொழுது ஏன் கூறினீர்கள்? இப்போதும் கூறவில்லை என்றால் தாங்கள் இன்னமும் வருத்தப்படுவீர்கள் அல்லவா? ஒரு ஷஹன்ஷாவை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் தங்களுக்கு நான் ஒரு சிறு தண்டனை அளித்தேன். அதேபோல் ஷஹன்ஷா சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிசளிக்க வேண்டும். அதற்கு பதிலாகத்தான் நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தேன். எனது ராணியை அழ வைத்து பார்க்கும் அளவிற்கு நான் மோசமானவன் கிடையாது ஜோதா பேகம். இங்கு அனைத்து மோல்விகளும் தங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு சிப்பாயின் மூலம் உங்களுக்கு நான் செய்தி அனுப்பினேன். அப்படியா? ஆனால் கிடைக்கவில்லையே. நான் எவ்வளவு பயந்தேன் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் ஹவாய் மதம் பிடித்து தங்களை கொல்ல முயற்சித்ததாமே. ஹவாய் என்னுடைய விசுவாசி இருக்கையா? நான் அதை சமாளித்து விட்டேன். பார், முன் ஆரோக்கியமாக நிற்கிறேன். எங்க ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்? ஆமீரிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு புயல் வந்ததாமே. அது தங்களையும் ஜோதாவையும் தூக்கி சென்று விட்டதாமே. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அங்கு நிறைய பேர் இருந்தார்கள்.
ஆனால் இதை பற்றி அங்கு இருந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஜலால், நான் ஒரு முக்கியமான ராணி. ஷெகன்ஷாவை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு நிச்சயம் தெரிந்துவிடும். நீ என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாயா? என்ன செய்வது? நான் உங்களுக்கு தோழி மட்டுமல்ல, மனைவியும் அல்லவா? நான் கண்காணிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தங்கள் மீது யாரும் கண் வைக்க கூடாது. அதனால் நான் விழிப்போடு இருப்பேன். மிகவும் அற்புதம் ருக்கையா. ஆனால் உண்மை என்னவென்றால், நானும் ஜோதா பேகமும் ஒரே கூடாரத்தில் ஒரு இரவு முழுக்க ஒன்றாக கழித்தோம்.